காட்டுடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். இது ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டு, மோமோஸ் வித் சாஸ். எப்படி செய்ய போகிறேன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு போட்டுக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், அது மைதா கூடவே போட்டுக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக சால்ட்டு, 1 ஸ்பூன் ஆயில், ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த எண்ணெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக பிசையக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக பிசையணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த மோமோஸ்க்கு ஷீட் வந்து தேய்க்கும் போது நல்ல மெலிசாக வரும். இப்போ மாவு பிசைஞ்சிட்டோம். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு பாருங்கள், மாவு இந்தளவு திக்காக பிசைஞ்சாச்சு. இது ஊறணும். மூடி ஒரு ஓரம் வச்சுட்டு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இது மிக்சட் வெஜிடபிள்ஸ், கேரட்டு, காலிஃப்ளவரு, கொஞ்சமாக பீன்ஸு, இதையெல்லாம் கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸு திருப்பிக்க போகிறேன். இது கொத்தமல்லி. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் ஃபைனாக சாப் பண்ணியாச்சு. ஒரு 6 பூண்டு வந்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணிக்கிறோம் ஃபில்லிங்க்கு. கொத்தமல்லி இந்த காம்புலாம் இல்லாமல் நம்ம போடுவோம். நம்ம கொத்தமல்லியும் ஃபைனாக சாப் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு மசாலாஸ்லாம் ரொம்ப இல்லை. இந்த சைனீஸ் மோமோஸ்க்கு நம்ம இந்த காய்கறி, பூண்டு இதெல்லாம் வதக்கி மிளகுத்தூள் போட்டு லேசாக வதக்க போகிறோம், அவ்வளோதான். அது அவ்வளோதான் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஃபில்லிங். வாங்க இப்போது மோமோஸ்க்கு உள்ளே வைக்கக்கூடிய ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது கேஸில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய், பொடிசாக நறுக்கின பூண்டு, பொடிசாக நறுக்கின வெங்காயம், 2த்தையும் போட்டு வெங்காயமும் பூண்டும் ஸ்லோவாக வச்சு நம்ம வதக்கிக்கிறோம். இப்போது பொடிசாக நறுக்கின காய்கறி, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இந்த ஃபில்லிங்க்கு வேறு எந்த மசாலாவும் கிடையாது, உப்பு, மிளகுத்தூள், அவ்வளோதான். பூண்டு, வெங்காயம், காய்கறி எல்லாத்தையும் போட்டு வதக்கி, ரொம்ப வதங்கக்கூடாது, க்ரன்ச்சியாக இருக்கணும் இந்த வெஜிடபிள்ஸ். ஏன்னா ரொம்ப பொடிசாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக ரெடி ஆகிடும். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி. இப்போ மோமோஸ்க்கு உள்ளே வைக்கக்கூடிய ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான வெஜிடபிள் ஃபில்லிங் மோமோஸ்க்கு உள்ளே வைக்கக்கூடியது ரெடி ஆயிடுச்சு. மோமோஸ்க்கு வந்து ஒரு சாஸ் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு என்ன வேணும்னு சொல்லிடுறேன். இந்த அளவு ஒரு 6 காஞ்ச மிளகா. இந்த சாஸ் வந்து நல்ல காரமாக இருக்கும். இந்த சைஸில் ஒரு தக்காளி,
ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி. ஒரு பேன் வைக்கிறேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு தக்காளி பின்பக்கம் ஒரு ப்ளஸ் போட்டுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். 6 காஞ்ச மிளகாய். இது வந்து நம்ம மோமோஸ்க்கான சாஸு. பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு 7 காஞ்ச மிளகாய், ஒரு 7 பல்லு பூண்டு போட்டு நம்ம சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக இப்போ வேக வைக்கிறோம். இது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம மோமோஸ்க்கு ஷீட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. ஷீட்டு ரெடி பண்ணிப்போம். இந்த அளவு உருண்டை மைதா மாவில் டஸ்ட் பண்ணி நம்ம பூரியெல்லாம் தேய்க்கிற மாதிரி நல்லா தின்னாக தேய்ச்சிக்கணும். இப்போ நான் இந்த அளவு ரவுண்டு கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு சின்னதாக வேணுன்னா சின்னதாக கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த அளவில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் மாவையும் இதே மாதிரி இந்த சைஸ் பூரியாக போட்டுப்போம். இப்போது நம்ம ஃபில்லிங் ஆறி ரெடியாக இருக்குது பாருங்கள். ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன். நம்மளுடைய வெஜிடபிள் ஃபில்லிங்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஃபில்லிங் இருக்கு இல்லையா, இதை சென்டரில் இப்படி வச்சுக்க போகிறோம். சென்டரில் வச்சுட்டு இப்படி சென்டரில் இப்படி அழுத்திக்கிறோம். இதே மாதிரி ஓரம் ஃபுல்லாக நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாவை வந்து நம்ம சோமாஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இதை பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தை இப்படி கொண்டுட்டு வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிடுறோம். பாருங்கள், இது மோமோஸில் வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது. விதவிதமாக மடித்து போடுறது இந்த மோமோஸோடைய ஸ்பெஷல். நான் வந்து இது ஈஸியாக உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இது ஒரு மெத்தடு. இந்த அளவு கம்மியாக நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுக்கிட்டோம். இந்த 2 பக்கம் இருக்கு இல்லையா, ஆப்போசிட் சைடு, இதை ஃபஸ்ட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். இதை பாருங்கள், இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே இது ஒட்டி இருக்கும். இது இருக்கு இல்லையா, இதை இப்படி இங்கே பாருங்கள். இது ஒரு மெத்தட். தெரிஞ்சதை 2-3 நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி நம்ம இந்த வெஜிடபிள் ஃபில்லிங்ஸை வச்சு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, இதை இப்படி ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. நடுவில் இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது இருக்கு இல்லையா, இப்படி ஒவ்வொரு ஃபோல்டு இங்கே பாருங்கள், இப்படி ஃபோல்ட் பண்ணால் இங்கே இந்த ஃபோல்டு வரும். இது இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணோம்னா இது இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், தெரியுதா? இது ஒரு ஃபோல்டிங் மெத்தட். இது இப்படி ஒரு எஸ் மாதிரி வரும். இந்த 2 பக்கம் உங்களுக்கு ஒரு ஃபோல்டிங் இருக்கும். இது ஒரு மெத்தட். மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து நான் கொஞ்சம் வந்து ஸ்டீம்டு மோமோஸும் கொஞ்சத்தை வந்து ஃப்ரைடு மோமோஸும் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். ஸ்டீமரில்
இந்த ஸ்டீம் பண்ணுற பிளேட்டில் வந்து எண்ணெயை வந்து தடவி இருக்கேன். அப்போ தான் மோமோஸ் வந்து ஒட்டாமல் வரும். இந்த பிளேட்டை உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம மோமோஸை அடுக்கிக்கலாம். இந்த 3-4 மோமோஸ் வச்சுருக்கேன். மீதி வந்து ஃப்ரைடு மோமோஸ்க்காக வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடுவோம், ஸ்டீம் ஆகட்டும். தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தக்காளியோட தோல் வந்து நல்லா இதாக இருக்குது. இப்போ இது ஆறின பிறகு நம்ம இதில் இருக்கிற தோலை எடுத்துக்க போகிறோம். தக்காளியோட தோல் எடுத்துட்டு இதை எல்லாத்தையும் நம்ம அரைப்போம். தோலை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நம்ம இதுக்கான சாஸ் ரெடி பண்ணிப்போம். மோமோஸ்க்கான சாஸ் செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸ்பூன் பூண்டை வந்து பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். அரைச்சி வச்சோம் இல்லையா, காஞ்ச மிளகா, தக்காளி, பூண்டு, அந்த பேஸ்ட். ஸ்லோவில் வச்சு இந்த சாஸை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு, சால்ட், ஏன்னா அடுத்து நம்ம சாஸ் போட போகிறோம். அதுலேயே உப்பு நிறைய இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ். இது பாருங்கள், இவ்வளோதான் சோயா சாஸ். இது வந்து டொமேட்டோ கெச்சப். இது வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக சர்க்கரை. அடுப்பு வந்து ஸ்லோலியே தான் வச்சுக்கணும். கரெக்டான திக்னஸில் இருக்குது. இப்போது நம்ம சாஸ் ரெடி, ஆஃப் பண்ணிப்போம். இப்போது நம்ம மோமோஸ் ரெடி ஆகிடுச்சான்னு திறந்து பார்ப்போம். சூப்பராக ஆவி பறக்க பறக்க நம்மளுடைய மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டீம் தட்டை வந்து நம்ம எடுத்து வெளில வச்சுப்போம். சூப்பரான மோமோஸ் ரெடி. ஃப்ரைடு மோமோஸ்க்கு நம்ம ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ ஆயில் வந்து லேசாக சூடாக இருக்குது. நம்ம மோமோஸை போட்டு ஃப்ரை பண்ணிப்போம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். நம்மளுடைய ஃப்ரைடு மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நீங்கள் இந்த மோமோஸ் வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாம் உறிஞ்சிடும். இந்த பாருங்கள். சூப்பராக நம்மளுடைய ஃப்ரைடு மோமோஸ் ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து 2 டைப்பில் செஞ்சுருக்கேன். ஒன்று வந்து ஸ்டீம்டு மோமோஸ், இன்னொன்று ஃப்ரைடு மோமோஸ். அதுக்கு ஹோம்மேட் சாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். Thanks for watching.